ஒளி நேற்று முந்தா நேற்று 2 கிளாஸ் போட்டிருப்பேன் 2 hours. அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா தான் புரியும் பார்க்காதவங்க. இங்கிலீஷில் சவுண்டு. நேற்று இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம பார்த்தது தான். நீங்கள் தான் சொல்லணும் பதில். ஒளி எப்படி உருவாகும்? சத்தமா என்ன வைப்ரேஷன்? பொருளோட மூலக்கூறு. பொருள் எதால் ஆனது? மாலிகுல்னால் ஆனது தான். அது அதிர்ந்தால், அதிர்வுனா அர்த்தம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். பொருளினுடைய அதிர்வு தான் அது. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறின் அதிர்வு தான் அர்த்தம் ஒலி. தட்டை தட்டுறீங்க, சத்தம் வருது. அப்போ தட்டில் இருக்கக்கூடிய தட்டு எதால் ஆணுச்சு? மாலிகுல்னால் ஆணுச்சு. அந்த மாலிகுல் வைப்ரேஷன் ஆகிறது தான் சத்தமாக உருவாகுது. அந்த வைப்ரேஷனை யார் அப்சர்வ் பண்ணுவா? அந்த தட்டில் உருவான வைப்ரேஷன் யார் அப்சர்வ் பண்ணுவா? வளிமண்டலம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுக்குள்ளே எண்டுக்கு வந்துட்டீங்க சொல்லிட்டீங்களா? வளிமண்டலம் அப்சர்வ் பண்ணோம். வளிமண்டலத்தில் மாலிகுலாம் வைப்ரேட் ஆகும். அது போய் இயர் ட்ரம்மில் அடித்து இயர் ட்ரம் அப்சர்வ் அதிரும். அதை தான் மூளைக்கு சத்தமாக நம்ம மூளை ரெகக்னைஸ் பண்ணுது. அப்போ ஒலி அலைகள் பரவுறதுக்கு என்ன வேணும்? சவுண்டு வேவ்ஸ் பரவுறதுக்கு. வேவ்ஸ்னால் அதான் இப்படி வைப்ரேஷன் நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது இப்படி வேவ்ஸ் மாதிரி ரெக்கார்ட் ஆகும். ஆம்பிளிஃபையர் பார்த்தோம்ல அதில். தேவையா தேவையில்லையா? தேவை. இந்த மின்சாரம் பண்ணி இதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. ஒலி ஒரு அலை. இந்த கதை தான். அலையா மாலிகுல் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். கான்ட்ராக்ஷன் நெருக்கமாக வருது. இது நெருக்கம் இல்லாமல் இருக்கும். மாலிகுல்லாம் ஆகும். 2 மாலிகுல் பக்கத்தில் வரும்போது என்னென்ன இந்த இடத்துல எனக்கு நெருக்கம் உருவாகும். இந்த இடத்துல நெகிழ்வு தள்ளி போகும். நெகிழ்வுக்கு என்ன போட்டிருக்கான்? ரேர்ஃபேக்ஷன். இதுதான் ரேர்ஃபேக்ஷன். இன்னொன்று பார்த்தோமே இதே மாதிரி வார்த்தை, ரெஃப்ராக்ஷன். அது ஒளி விலகல். இது ரேர்ஃபேக்ஷன். நெகிழ்வு. மாலிகுல்லாம் தள்ளி தள்ளி போகும். சவுண்டில் மாலிகுல்லாம் தள்ளி தள்ளி போனால் என்னது? நெகிழ்வு. நெடுக்கம். இதான் நெடுக்கம். மாலிகுல்லாம் நெருக்கமாக வரும். இங்கிலீஷில் என்ன பார்த்தா? கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் பார்த்தாலும் நெருங்கி வர்றது. ரேர்ஃபேக்ஷன்னா நெகிழ்வு. மாலிகுல்லாம் தள்ளி தள்ளி போகும். ரேர்ஃபேக்ஷன் நெகிழ்வுனா மாலிகுல்லாம் தள்ளி தள்ளி போகும். அதான் மாலிகுல் நெருங்கி வந்தாங்க நெடுக்கம். மாலிகுல்லாம் நெருக்கமாக இருந்தாங்க அது பேர் நெடுக்கம். அப்படி வச்சுக்கோங்க. ஒலிங்கிறது என்னது? ஒரு எந்திரவியல் நெட்டலைக்கு உதாரணம். எந்திரவியல் அலை, நெட்டலை. மெக்கானிக்கல் வேவ்ஸு, லாங்கிடியூடினல் வேவ்ஸ். 2க்கு விளக்கம் பார்த்துட்டோம் நேற்று. கரெக்டாக சொல்ல முடியுமா யாராவது? மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் என்னது? எந்திர அலைன்னா என்னது? எந்திரவியல்னால் எதை பற்றினது? எந்திரம்னா பொருளோட இயக்கத்தை பற்றி படித்தோம்னா என்னது? மெக்கானிக்கல். எந்திரவியல் அலை. மாலிகுல் தானே வைப்ரேட் ஆகுது முன்னாடி பின்னாடி. அடுத்தது நெட்டலை, லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அப்படின்னா என்னது? இப்படி அலை இப்படி ட்ராவல் ஆகுது. மாலிகுல்லாம் இப்படி வைப்ரேட் ஆகும். அதோட பேரலல் அலை பரவும் திசைக்கு இணையாக பொருள்கள் அதிர்வடைந்தால் அதுக்கு பேர் தானே அது நெட்டலை, லாங்கிடியூடினல் வேவ். அப்போ நெட்டலைனா அதுக்கு ஆப்போசிட் இன்னொன்று இருக்கணுமே. அது என்னது? குறுக்கலைன்னா என்ன? பொருள் ஆற்றல் இந்த திசையில் பயணிக்கும் பொழுது அதுக்கு குறுக்க டிரான்ஸ்வர்ஸாக பொருள் அது இருந்தால் அதுக்கு பேர் என்னது? குறுக்கலை. அதுக்கு எடுத்துக்காட்டு எது? கடல் அலை. வேறு நிலநடுக்கடையில் 2வது டைப்பு எது? எஸ்எல்ஐ. எஸ்எல்ஐ தான் இது குறுக்கலை.
நிலநடுக்கலையில். பி அலை வந்துட்டு நெட்டலை. திரும்ப அங்கே வரும்பொழுது பார்ப்போம் ஜாகிரபியில் எல்லாமே. ஒளி அலையின் பண்புகள் தான் ஒளி அலை, இப்படி தான் ரெக்கார்ட் ஆகும். இது வீச்சு, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு அல்லது இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு. இது எவ்வளோ இருக்கோ அதே தான் எவ்வளோ இருக்கும் வீச்சு. இங்கிலீஷில் நம்ம பார்த்த வீச்சுக்கு ஆம்ப்ளிடியூடு, இங்கே ரேஞ்சுன்னு சொல்லலாம், ஆம்ப்ளிடியூடு. ஆம்ப்ளிடியூடு எதை தீர்மானிக்கும் சத்தத்தில்? ஆம்ப்ளிடியூடைய அழகு மீட்டர். வெரி குட். தீர்மானிக்கிறது யார்? ஆம்ப்ளிடியூட் எதை தீர்மானிக்கும்? லவுட்னஸ், உரப்பு. சத்தமாக பேசுனா அவங்க இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல சத்தமாக பேசுகிறேன் என்ன ஆகுது? மெதுவாக பேசுகிறேன், மெதுவாக வரும். சத்தமாக பேசுனா உயரம் வருதா, ஆம்ப்ளிடியூட் அதிகமாகுதா? அதான். ஆமாம். அடுத்தது ஒரே நிமிஷம். வீச்சு எஸ்ஐ என்னது? மீட்டர். லென்த்து தானே அது, அவ்வளோதான். அதிர்வெண் ஃப்ரீக்குவென்சி. ஃப்ரீக்குவென்சினுடைய எஸ்ஐ என்னது? ஹெர்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி ஒரு அலைனா என்னது? இதிலேருந்து இது வரைக்கும் அல்லது இதிலேருந்து இது வரைக்கும், அதான் ஒரு அலை. இந்த பாயிண்ட்டை பர் செகண்டில் எத்தனை அலை கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா அதானது ஹெர்ட்ஸ். ஒரு 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 அலை கிராஸ் ஆனால் ஒரு ஹெர்ட்ஸு. அதுக்கு பேர் அதிர்வெண், ஃப்ரீக்குவென்சி. ஒரு ஹெர்ட்ஸ் 2 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெர்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டில் ஒரு அலை கிராஸ் ஆச்சு அப்படின்னா என்னது? ஒரு ஹெர்ட்ஸ். 2 அலை ஒரு செகண்டில் கிராஸ் ஆனால் ஓகேவா? அதிர்வெண் எதை தீர்மானிக்கும்? அதிர்வெண் பிச்சு. சுருதியா? சுருதி, பிச். வெரி குட். மனிதனால் கேட்கக்கூடியது எவ்வளவு? ஆமாம், ஹெர்ட்ஸ். என்னது? வினாடி பர் செகண்ட் போட்டிருக்கான். தேவையில்ல. 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். அதெல்லாம் அதோட கம்மியாக இருந்தால் என்னது? அதுக்கு பேர் குற்றொலி. இங்கிலீஷில் இன்ஃப்ராசோனிக். இன்ஃப்ரா அதோட. அடுத்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மீயொலி, அல்ட்ராசோனிக். இதுதான் கேட்க முடியும். அதுக்கு மேலே அதுக்குள்ளே தான் கேட்க முடியும். அலைவு காலம், டைம் பீரியட் அப்படிம்பாங்க. டைம் பீரியட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு அலை இந்த பாயிண்ட்டை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு பேர் தானே அது அலைவு காலம். காலம்னாக்கா என்னது? வினாடி. காலம்னா என்னது? வினாடி. அதான் பெர் செகண்ட். அவ்வளோ நேரம். அலை நீளம் எஸ்ஐ என்னது? லேம்டா. அதான் மீட்டர். அலை நீளம்னாலும் அந்த மீட்டர் தான். இதுலேருந்து இது வரைக்கும். இது எவ்வளோ லென்த் இருக்குது எல்லாம் அன்றைக்கே பார்த்தாச்சு. ஒளியின் திசை வேகம், வெலாசிட்டி, அதே தான். மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட். தரம். தரம்னு என்னது? 2 வேறு பொருள் சத்தத்தை உண்டு பண்ணுது. அந்த 2 பேர்த்தினுடைய உரப்பும் சுருதியும் சேமாக இருக்கும். பட் 2 வேறு வேறன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேர் தானே அது தரம். இங்கிலீஷில் என்ன? டிம்பரா? டிம்பர். டிம்பர்னா அந்த டிம்பருக்கு என்னம்மா அர்த்தம்? மரத்துக்கு ஸ்பெல்லிங் TIM. அதை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் தான் கேட்பான் வித்தியாசமாக. ஒரே மாதிரி சவுண்டு ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னம்மா சொல்லுவாங்க? ஒரே மாதிரி சவுண்டு வரும். ஹோமோஃபோன்ஸ். ஹோமோனா ஒரே மாதிரி, ஃபோன்னா சவுண்டு, ஹோமோஃபோன்ஸ் அப்படிம்பாங்க. அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். டிம்பர். என்ன குவாலிட்டி? ஆர் குவாலிட்டி. ஓகே. இல்லை அது தெரியாதான் கேட்பானுங்க. அவ்வளோதான். ஒளியின் உரப்பு பண்பானது அதன் செறிவை சார்ந்திருக்கும். உரப்பு, செறிவு. எவ்வளோ சத்தமாக கொடுக்குறோம். ஓரளவு காலத்தில் ஓரளவு பரப்பின் வழியே அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு. அது வேண்டாம், விட்டுருங்க.
இந்த உறப்பு இருக்கு இல்லையா, செறிவு, அதை தீர்மானிக்கக்கூடியது. ஒளி மூலத்தின் வீச்சு தானே இது தான். ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே உள்ள தொலைவு. இப்போ நான் பக்கத்தில் இருக்கீங்க, நான் சத்தமாக பேசுகிறேன், உங்களுக்கு நல்லா கேட்கும் சத்தமாக. அந்த கடைசியில் இருக்கிறவனுக்கு மெதுவாக தான் கேட்கும். ஒளி மூலத்திற்கு நான் ஒளி மூலம், நீங்கள் கேட்பவர். சரியா? இதே அந்த கடைசியில் அங்கே 10வது ரோவில் உட்காந்துருக்கேன், அவனுக்கு எப்படி கேட்கும்? மெதுவாக தான் கேட்கும். ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கு, என்னடா சார் கத்துறாருன்னு தோணும். அங்கே இருக்கிறவங்க சார் எனக்கு கேட்கல சார் அப்படிமா. சரியா? அது மாதிரி ஒளி மூலத்தின் பரப்பு, ஒளி மூலம் உருவாக்குதில்ல, அதோட ஏரியா. ஊடகத்தின் அடர்த்தி, ஊடகம்னா இது இங்கே உள்ள வளிமண்டலம். அதிர்வெண், ஒளி மூலத்தின் அதிர்வெண், இதெல்லாம் தீர்மானிக்கும். ஒளிச்செறிவு இதெல்லாம் சொல்கிறான். அழகு என்னது? டெசிபல். தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரகாம்பெல். அதுதான் பெல், அதான் டெசிபல். பெல் அவரோட பேர். எப்படி? சுருதி. கனத்ததா கீச்சலானதா? சரியா? கீச்சலானதுன்னா என்னதான்? சுருதி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சாஃப்ட் அதிகம். கனத்தை நம்ம ஆண்களோட குரல், சிங்கம் அதெல்லாம் பார்த்தாலும் அதெல்லாம் அதுக்கு சுருதி கம்மி ஆண்களோட குரலுக்கு. இதில் எதுக்கு சுருதி அதிகம்? குறைந்த சுருதி எது? ஆமாம், வேவ் லென்த் அதிகம்ல, இது வேவ் லென்த் கம்மி. இப்போ ஒரு பாயிண்டில் எவ்வளோ வேவ்ஸ் கிராஸ் ஆகுது? இப்போ இது சுருதி கம்மியானது, மெதுவாக. இது சுருதி அதிகம். ஏன்னா ஒரு பாயிண்டான வேவ் லென்த் கம்மி இல்லை, வேகமாக கிராஸ் ஆகிடும். இது இங்கே பாருங்கள், இது 1 கிராஸ் ஆகிறதுக்குள்ள இது 2 கிராஸ் ஆகும். தரம், டிம்பர், இது பேர் தான் நோட்டுன்னு சொல்லுவாங்க. இசை குறிப்பு நோட்டுன்னு சொன்னோம்ல, நேற்று பார்த்தோம்ல, அதான் ஒரே அதிர்வெண். எல்லாத்துக்கும் ஒரே நோட்ஸ் தான் எழுதுவார். மியூசிக், வீணை வாசிக்கிறவன், கித்தார் வாசிக்கிறவன், புல்லாங்குழல் வாசிக்கிற எல்லாத்துக்கும் ஒரே நோட்ஸ் தான். அவன் அவர் சொல்கிற பிச்சில் தான் வாசிப்பான். சரியா? எல்லா இசையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும், நமக்கு கேட்கும். அது பிரித்து பார்க்கலாம். இது வீணை சத்தம், இது மத்தள சத்தம், எல்லாம் சொல்லலாம். டோன், ஒரே அதிர்வெண்ணை கொண்ட ஒலியானது டோன் அப்படின்றாங்க. ஒரே அதிர்வெண்ணு, அதேமாதிரி ஒரே ஆம்பிளிடியூடு கொண்ட ஒலிக்கு பேர் தானே அது டோன். தொனி. பல்வேறு தொனிகளின் தொகுப்பு தான் இசை குறிப்பு நோட். நாதஸ்வரம், அது இதுன்னு எல்லாமே. இதை பிரித்து பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான். ஆமாம், ஒலியோட வேகம் என்ன? அதுக்கான ஃபார்முலா வேகம் ஈக்குவல் கலந்த தொலைவு டிவைடட் பை காலம். அதுக்கான லாம்டா ஃப்ரீக்குவென்சினா என்னது? எத்தனை மீட்டர் பர் செகண்டு கடந்த தொலைவு, அதுதான் டிவைட் பை காலம். ஃப்ரீக்குவென்சினா தானே ஒரு செகண்டில் எத்தனை ட்ராவல் ஆச்சு. 10 ஃப்ரீக்குவென்சினா என்ன அர்த்தம்? 10 வந்துடுங்க, 10 பர் செகண்ட் பை காலம். எத்தனை இதாச்சு? காலம் போட்டிங்கன்னா வேலை முடியும். தப்பாக போட்டோமா? ஆமாம், இன்னொன்று சேர்க்கணும்ல. இது என்னது? வேவ் லென்த். இது வேவ் லென்த் எடுக்கணும். ஒரு வேவ் எவ்வளோ லென்த்து தெரியும்ல, வேவ் லென்த்து. அப்போது வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? வேவ் லென்த் n டிவைடட் பை ஃப்ரீக்குவென்சி. இதெல்லாம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். எல்லா ஊடகத்துலேயும் ஒலி ஒரே மாதிரி ட்ராவல் ஆகுமா? ஆகாது. ஏன்னா அந்த பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுலுடைய தன்மை, டென்சிட்டி, இதை பொறுத்து வேரி ஆகும். அதான் போட்டிருக்காங்க. இந்த கதை பேசின கதை அதெல்லாம். ஒளியின் வேகம் திடப்பொருளை விட வாயுவில் குறைவாக இருக்கும்.
அதேமாதிரி அந்த ஊடகத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது தானே ஆகும், ஒளியின் வேகம் அதிகமாகும். நேற்றே பார்த்துருப்போம். 0 டிகிரியில் அதோட வேகம் 330 டிகிரி. 25 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்கும்? 341, 44, 344. எங்கே அபிஷேக் எங்கே ஊருக்கு போயிட்டா? அப்படியா அபிஷேக் தெரியலையா? அபிஷேக் யாருன்னே தெரியாதா? ஆ ம் ம் ஆமாம் ஆமாம். அது அப்படியே பிடிச்சிக்கங்க, நெருக்கமாக இருக்கும் மாலிகூல், அதனால் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமாம், 2 பாயிண்ட் அவ்வளோதான். திடப்பொருளில் அதிக வேகம் எந்த ஊடகத்திலாம் அலுமினியம். அதனால் அலுமினியம் பீடிங் கீழே வந்தால் பயங்கரமாக சத்தம் கேட்கும், டக்குன்னு கேட்கும், தூரமாக அங்கே வரைக்குமே கேட்கும். நிக்கல் அதோட கம்மி, எக்கு அதோட கம்மி, இரும்பு அதோட கம்மி, பித்தளை அதோட கம்மி, கர்நாடிகா அதோட கம்மி. ஆர்டராக பார்த்து வச்சுக்கோங்க. திரவங்கள் அதே மாதிரி டென்சிட்டி, தூய நீர் இதோட டென்சிட்டி கம்மி, கடல் நீரில் அதிகம். எத்தனால் திரவம் தான், இதோட இது கம்மி. மெத்தனால் அதோட கம்மி. மெத்தனால் அதோட கம்மியாக தான் ட்ராவல் ஆகும் வேகம், ஒளியோட வேகம். அதுமாதிரி வாயுக்கள் ஹைட்ரஜனில் தான் இருக்கிறதுலே அதிகம், ஹீலியமில் அதோட கொஞ்சம் கம்மி. காற்றுனானது எல்லா கேஸும் கலந்தது, அதோட கம்மி. காற்றில் என்னென்ன கேஸ் இருக்கும்? அதிகமானது எது? வளிமண்டலத்தில் அதிகமானது நைட்ரஜன், ரெண்டாவது அதிகமானது ஆக்சிஜன். மற்றதெல்லாம் எவ்வளவு? வெறும் 1% தான் இருக்கும். இவங்க 2 பேர் 99%. பார்த்தோமா ஜியாகிரஃபியில்? பார்க்காதவங்க போய் பாருங்கள், எல்லா சப்ஜெக்டும் பார்த்துருக்கணும். இப்போ எல்லாம் ரீகால், இப்படி படிக்கும்பொழுது ரீகால் பண்ணிக்கணும். அப்புறம் ஆக்சிஜனில் இவ்வளோதான். கந்தக டை ஆக்சைடில் 213 மீட்டர்/செகண்ட். வளிமண்டலத்தில் எவ்வளோ வேகத்தில் போகும்? 340. சராசரியாக போட்டிருக்கான். 40, 41 போட்டிருப்பான், 44 போட்டிருப்பான். அந்த மாதிரி ஒளியானது காற்றை விட நீரில் 5 மடங்கு வேகமாக பயணிக்குமா? நீரில். கடல் நீர் ஒளியின் வேகம் மிக அதிகம், மற்றதோட 5500 km/h ஆமாம் கடல் நீர். அது ஃபேக்டில் கேட்பான் டிஎன்பிஎஸ்சியில். யூபிஎஸ்சிக்கு தேவையில்லை, கான்செப்ட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. என்னது டென்சிட்டி அதிகமாக? சாதாரண நீரோட கடல் நீரில் அதிகம். நீருக்குள்ளே சொல்கிறாங்க, நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லலை. அவங்கள நீரோட நல்ல தண்ணி கடல் தண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. காற்றை விட 5 மடங்கு அதிகம். அதில் அந்த நீரில் எந்த நீரில் அதிகம்? கடல் நீரில் இருக்கிறதுலே அதிகம். ஏன்னா டென்சிட்டி அதிகம். ஏன்னா அதில் உப்பெல்லாம் இருக்கா? அதெல்லாம் காரணம். கடல் நீருக்குள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் 2 திமிலங்கள். 1000 கிலோமீட்டரில் இருக்கிறவங்க பேசிக்குவாங்களாமா. அங்கேருந்து திமிங்கலம் எந்த வேவ் அனுப்புன்னு பார்த்தோம்? மீயொலி அனுப்புன்னு பார்த்தோம். டால்ஃபின் திமிங்கலெல்லாம் பேசிக்கும். இங்கே மீன் நிறையா இருக்குது வாடா அப்படின்னா வரும்போல் இருக்குது. எங்கே ஒருத்தன் என்னை அட்ராக்ட் பண்ணுறான் வானாங்க, அப்போ திமிங்கெல்லாம் தேடிட்டு ஓடியாந்துடும். அப்படியே தான் இருக்கும். ஆமாம், அதெல்லாம். அப்புறம் காதலன் காதலி லவ் பண்ணுறது எல்லாம் நடக்கும். திமிங்கலங்கள் ஒன்று என்று எளிதில் பேசிக்கொள்ளும். சார் திமிங்கலம்லாம் லவ் பண்ணுமா சார்? உயிரினம்னாவே என்னது? லவ். ஒளி முழக்கம். இங்கிலீஷில் என்னப்பா போட்டிருக்கான்? இந்த சோனிக் பூம். சோனிக் பூம், ஒளி முழக்கம். ஒளி முழக்கம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஒரு பொருளின் வேகமானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிகமாகும் பொழுது அது மீயொலி வேகத்தில் செல்கிறது. ஒரு பொருள் இப்போ ஃப்ளைட் இருக்குது சரியா? ஃப்ளைட்டு வந்துட்டு எவ்வளோ வேகத்தில் போகுதாமா? 30 மீட்டர்/செகண்டு அல்லது அதோட வேகமாக போயிட்டுருக்கு. அப்போது அதோட வேகம் எவ்வளவு? வளிமண்டலத்தில் ஒளியோட வேகம். வளிமண்டலத்தில் ஒளியோட வேகத்தில் போயிட்டுருக்கு.
அப்போது மீயொலி வேகத்தில் போயிட்டுருக்குன்றான். துப்பாக்கி குண்டு, ஜெட்டு விமானம், ஆகாய விமானங்கள் போன்றவை மீயொலி வேகத்தில் செல்பவை ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியோட வேகத்தில் போயிட்டுருக்கும். பர் செகண்டு 300 மீட்ரு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட்டாக தான் சொல்கிறாங்க. ஒரு பொருளானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லும் பொழுது அவை அதிர்வலைகளை ஏற்படுத்துது. வைப்ரேஷன், அதிர்வலை சொல்லாமல் வைப்ரேஷன், ஃப்ரீக்குவென்சி. இவ்வதிர்வலைகள் அதிக ஆற்றலை பெற்றிருக்கும். இவ்வதிர்வலைகளால் காற்றில் ஏற்படும் அழுத்த மாறுபாட்டின் காரணமாக அவை கூர்மையான மற்றும் உரத்த ஒளி ஏற்படும். பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும், லவுட்னஸ் அதிகமாக இருக்கும். அது ஜெட்டு வினா போனால் காது கிழிக்கிற மாதிரி இருக்கும், பயங்கரமாக. அங்கே அந்த சென்னையில் கூட இது நடத்தினானுங்கள, நடத்தினானுங்கள அந்த சாகசம், அங்கெல்லாம் போயிருந்தா காதெல்லாம் கிழிஞ்சிட்டு போகும், கீன்னு போகும் அப்படியே பயங்கரமாக. இதனை ஒளி முழக்கம் அப்படின்றாங்க. ஒளி முழக்கம் எப்போ ஏற்படுது? காற்றில் ஒரு பொருள் ஒளியின் திசை வேகத்தை விட வேகமாக பயணிக்கும் பொழுது ஒளி முழக்கம் உருவாகும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். புல்லட்டு, ராக்கெட்டு, ஜெட்டு விமானம், சரியா? அதெல்லாம் எதை உருவாக்கும்? ஒளி முழக்கத்தை ஏற்படுத்தும். அந்த சைனீஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லேடிஸு அவங்க சண்டை போகிறான் ஆன்னு கற்றுவான், கீன்னு பயங்கரமாக கற்றுவாங்க. அந்த ராட்சசிலாம் கண்ணாடிலாம் நொறுங்கும். அது என்னது? ஒளி முழக்கம். அது நமக்கு பார்க்குறதுக்கு ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்கும், அது உண்மை. அந்த அளவுக்கு நம்மளால் கத்த முடிஞ்சுன்னா கண்ணாடியெலாம் உடஞ்சிடும். ஓகேவா? பொருள் தானே கெட்டு அங்கே போகுது, வளிமண்டலத்தில் தான் உள்ளே பூந்து போகுது. அந்த வளிமண்டலத்தில் அந்த ஒளி முழக்கம் அதிக ஃப்ரீக்குவென்சி, அதிக லவுட்னஸ்லாம் ஆகும், சத்தம் உண்டாக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் பக்கத்தில் உள்ள கண்ணாடியில் போய் மோதுமா? அப்போ கண்ணாடி என்ன ஆகுது? தாங்காமல் உடையும். மாயாஜாலம்லாம் கிடையாது. இதில் தான் லாஜிக். அப்போ நீங்கள் கற்பனை பண்ணணும், நம்ம வளிமண்டலத்தில் பூந்துருக்கோம், இந்த பில்டிங் வளிமண்டலத்துக்குள்ளே இருக்குது, வளிமண்டலத்தில் ஃப்ளைட்டு போகுது, ஏதோ என்னென்னமே தெரியலை, கண்ணால் பார்க்க முடியாது, ஆகா ஊகா கடவுள் பேய் அப்படின்னு நினச்சோம்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். சரியா? ரைட். எதிரொலித்தல், எக்கோ. எதிரொலித்தல்னா என்ன சார்? இங்கே நிற்கிறோம், கத்துறீங்க, இங்கே வளிமண்டலத்தில் உள்ள மாலிகுலாம் நான் வைப்ரேட் ஆகுது, அது போய் இங்கே போய் மோதும் இந்த செவுத்தில். மோதணுன்னா நியூட்டனுடைய 3வது விதி என்னது? எந்த ஒரு வினைக்கும் அதுக்கு சமமான ஒரு எதிர்வினை செயல்படும். அப்போ இது போய் மோதுதா, அது என்ன பண்ணும்? செவுறு உடனே எவ்வளோ வேதலை மோதோ அதே மாதிரி அதே ஃபோர்ஸை தூக்கி அந்த மாலிகுல்கிட்ட கொடுத்துரும். வளிமண்டலத்துக்கு பால் மட்டும் கற்பனை பண்ணியிருப்போம். பால் எடுத்து அடிக்கிறேன், எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரிட்டன் வந்துடும். செவுறு அந்த பாலுக்கிட்ட என்ன பண்ணும்? நீங்கள் கொடுத்த ஆற்றலை திரும்ப அந்த பாலுக்கிட்டே கொடுத்துரும். அதனால தான் பால் ரிட்டன் வருது விசையை. சேம் அதே மாதிரி மாலிகுல்ல நம்ம பேசும்போது தானே அவன் மாலிகுல் வைப்ரேட் ஆகி இங்கேருந்து வைப்ரேட் ஆகும், அடுத்தது வைப்ரேட் ஆகி அடுத்தது வைப்ரேட். அப்போ இங்கே உள்ளது போய் டங்குன்னு இதில் மோதும். இதை என்ன பண்ணும்? அதை இந்தா நீ கொடுத்ததை உனக்கே ரிட்டன் தானே, ரிட்டன் கொடுத்துரும். உடனே என்ன பண்ணும்? அது இப்படி ஆப்போசிட்டில் ரிட்டன் வைப்ரேட் ஆகும். உராய் விசையா? அங்கே எதுக்கு உராய் விசை? உராய் விசைனா உராய் விசைக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. இது நிற்கிதுங்க, போய் அதில் மோதுது, அது ரிட்டன் என்ன பண்ணுது? அந்த இதை அதுக்கு கடத்தாதானா? கடத்தாதானே? புரியல. ஆமாம், இது கொடுத்த ஃபோர்ஸை ரிட்டன் அதுக்கிட்ட கொடுத்துரும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? செவத்துக்கிட்ட போய் கொடுக்குதுங்க. அது செவரு என்ன பண்ணுது? பால் அடிக்கிறீங்க, செவத்தில் பால் அடிக்கிறீங்க, பால் என்ன ஆகுது? நீ எவ்வளோ வேகத்தில் அடிக்க ரிட்டன் வந்துச்சா? அங்கே என்னத்தை எதை கடத்துது? பாலில் நீங்கள் கொடுத்த விசை ரிட்டன் பாலுக்கே செவரு கொடுத்துருது, பால் வந்துடுது. அதே கதை தான் இங்கே. புரியுதா? கடத்தா தானே? புரியல. எங்கே கடத்தாதான்னு கேட்குறீங்க? ஆமாம், அதுதானே ஸ்ட்ராங்காக இல்லை இருக்குது. செவரு இல்லை,
ஸ்ட்ராங் இல்லை, அதனால் எல்லா விஷயம் என்ன பண்ணணும், ரிட்டன் அனுப்பி விட்ருவோம். அப்படி கடத்துகிற மாதிரி இருந்ததுன்னா, பஞ்சு இந்த மாதிரி சாஃப்டான பொருளாக இருந்ததுன்னா அது உள்ளே கடத்தும், அப்போ ரிட்டன் வராது, எக்கோ வராது. நல்ல கேள்வி அது. பஞ்சாக இருந்ததுனாக்கா அது உள்ளே போகும், அப்போ அது அதோட மாலிகுலுக்குள்ளே கடத்தும், அப்போ ரிட்டன் வந்து கொடுக்காது, ஸோ எக்கோ வராது. அப்போ எக்கோ எங்கெல்லாம் வரக்கூடாதோ அங்கே என்ன பண்ணியிருப்பான், சுற்றிலும் பஞ்சு துணி அது மாதிரி அடுக்கி வச்சுருப்பான். இது சாலிடு. நான் அதான் சொன்னேன், செவுரை சொன்னேன், செவருக்குள்ளெல்லாம் போகாது. செவரு என்ன பண்ணும், அப்படியே ரிட்டன் கொடுத்துரும். ஆமாம், ரிட்டன் கொடுத்துரும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம காதில் டைங்கன்னு விழுவும். அப்போ நீங்கள் போட்ட சத்தமே என்ன ஆகும், ரிட்டன் உங்களுக்கு வரும். அதான் எக்கோ. கிளியரா? ரைட். எங்கே விட்டு போகும்? ஹில்ஸ் ஏரியானா அங்கே எதிரில் மலை இருக்கும், உயரமாக இருக்கணும், குட்டையாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல நின்றுட்டு எதிரில் செவுரு இருக்குது, நீ கற்றுக்கிங்கன்னா அது எக்கோ உனக்கு வரும். புரியுதா? உயரமான இடத்துக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை மிஸ்டர் மணிகண்டன். எக்கோ வர்றதுக்கு என்ன வேணும், ஒரு சாலிடாக, அதுதான் சொன்னேன், சாலிடான ஒரு இடம் வேணும். இங்கே நின்று கற்றுனா அது போய் பட்டு ரிட்டர்ன் வரணும். மலை மேலே எப்படி இருக்கும், இங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை, இப்படி இருக்கும். அப்போ இங்கேருந்து கற்றும் பொழுது அது போய் பட்டுட்டு ரிட்டர்ன் வரும். சரியா? அவ்வளோதான். இதுதான் லாஜிக்கில் அதான் கான்செப்ட். அதுதான் நம்ம சொன்னதே வச்சுருக்கான். ஒரு ரப்பர் பந்து சுவற்றில் பட்டு பிரதிபலிப்பது போல ஒளியானது திடப்பொருள் அல்லது திரவத்தின் மீது பட்டு பிரதிபலிக்கும். திரவத்தில் கூட பட்டு பிரதிபலிக்கும். ஒளி எதிரொலிப்பதற்கு வளவளப்பான அல்லது சொரசொரப்பான ஒரு பெரிய பரப்பு தேவைப்படுகிறது. புரியுதா? வளவளப்பாக இருக்கலாம், சொரசொரப்பாக இருக்கலாம். அங்கே உராய்வு பளபளப்பாக இருந்தால் என்ன இருக்கும், அங்கே உராய்வு விசை இருக்காது. உராய்வு விசைக்கு சம்மந்தம் கிடையாது. சாலிடான ஒரு பொருள் அங்கே இருக்கும். உராய்வு விசைனா என்ன, இந்த கிளாஸ் அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பொருள், ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே நகர முற்படும் பொழுது அந்த இன்னொரு பொருள் என்ன பண்ணும், அதை போகாதன்னு பிடிச்சி இழுக்கும். அதுக்கு தான் உராய்வு விசை. ஃபஸ்ட்லேருந்து கிளாஸ் பாருங்கள், அது பார்க்கல யாருன்னும் ஃபிசிக்ஸ்லாம். பாருங்கள், உராய்வு விசைனா என்ன, அப்போ அந்த வார்த்தை இங்கே தேவையே இல்லை. ஓகேவா? ரைட். அடுத்தது கரெக்டாக அப்படின்னா என்னென்னு பேசிட்டு தான் யூஸ் பண்ணணும். எதிரொலித்தல் விதி. ஒளியானது ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் படுகோணமும் அது எதிரொலிக்கோணம் சமம். இந்த சவுண்ட் லைட்டு பார்த்தோம்ல அதே கதை தான். பாருங்க, எதிரொலித்தல் விதி. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, இங்கே நிற்கிறீங்க, இல்லை இங்கே வச்சுக்கோ, இங்கேருந்து கத்துறீங்க, இது படுகதிர். அப்போ எதிரொலிப்பு இது இங்கே எதிரொலிக்கும். குத்துக்கோடு, நார்மல், கற்பனை கோடு, இந்த மூன்று ஒரே சமத்தில் இருக்கும். இது படுகதிர், எதிரொலிப்புகள். இது ரெண்டு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், I = R. அதே தான் லைட்டுக்கு உள்ள கதையே தான், இதுக்கும் அதே ஃபார்முலா தான். இதெல்லாம் புரிஞ்சு வச்சிங்கன்னா செம்ம. உராய்வெல்லாம் நான் சொல்லலை. வைப்ரேஷனும் ஏம்மா நான் என்ன சொன்னேன், இப்படி முன்னாடி பின்னாடி போகுது. இங்கே உள்ள மாலிகுல் என்ன பண்ணாது, அதை வாங்கிட்டு முன்னாடி போகும், அடுத்த மாலிகுல் முன்னாடி போகும். அங்கங்கே உராய்வு இருக்குது. ஆமாம்மா, இப்போது பஞ்சு இருக்கா, பஞ்சு தூக்கி கண்ணாடி மேலே அடிங்க, ஏதாவது கண்ணாடிக்கு ஏதாவது ஆகுமா? ஏன், அது டென்சிட்டி கம்மி, கண்ணாடி டென்சிட்டி அதிகம். அப்போ அது அதோட வைப்ரேஷனை இது பிடிக்காது. கண்ணாடி அதோட வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணால் தான் என்ன பண்ணும், நமக்கு இந்த பக்கம் அந்த வைப்ரேஷனை வெளியில் கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். உராய்வுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, விட்டுருங்க, வேண்டாம், நாங்கள் இதை முடிக்கணும், யோசிங்க என்ன போயிட்டு. அது கிடையாது. அதான் ஒளிப்படும் திசை, எதிரொலிக்கும் திசை மற்றும் அப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்துக்கோடு ஆகிய ஒரே தளத்தில் இருக்கும். செங்குத்துக்கோடு, ஒளிப்படும் திசை, எதிரொலிப்பு திசை ஒரே புள்ளியில் இருக்கும்.
ஒளிபடும் திசை உடைய கோணம் இஸ் ஈக்குவல் டு ரெஃப்ளெக்ஷன். அப்போ அங்கேருந்து கற்றுனீங்கன்னா இங்கே போட்டு இங்கே கேட்கும். அப்போ நீ எதிரொலிப்பை நீயே கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், நீ 90 டிகிரிலேருந்து கற்றுனா அங்கே போய் பட்டுட்டு ரிட்டன் உனக்கே வரும். அதான் அங்கே சொல்கிறாங்க. இதெல்லாம் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க தயவு செஞ்சு. பலமுறை எதிரொலிப்பின் பயன்கள். பலமுறை எதிரொலிப்பு, எதிரொலிப்பில் பலமுறை எதிரொலிப்பு. ஒரு தடவை வந்துச்சுனாக்கா ஒரு முறை எதிரொலிப்பு. பலமுறை இது வந்து என்ன ஆடி, குழியாடி. என்னது குழியாடி. இது எப்படி சார் சவுண்டு அதிகமாக, நம்ம மெதுவாக தான் பேசுவோம், இங்கே கரண்ட் எதுவுமே இருக்காது. நான் வெறுமனே பேசணுன்னாக்கா மெதுவாக தான் பேசுவேன். இந்த இது பேர் என்னது, மைக்கா, ஒலிபெருக்கி, இதை வச்சு பேசும் பொழுது, குழல் பெருக்கியா பேசும் பொழுது நம்மளோட ஒலி இருக்குல்ல, அது பயங்கரமாக அங்கங்கே பட்டு 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 நிறையா ஒலியாக மாறிடும். அது ஒரு இடத்துல குவியும். பன்முக எதிரொலிப்பு பார்த்தோம்ல, அங்கே எதிரொலிப்பு அது மாதிரி. இது வந்துட்டு பன்முக எதிரொலிப்பு, இந்த லிப்பு. அப்போ சவுண்டு அதிகமாக கிரியேட் பண்ணும். அப்படி தான் இது ஒலிபெருக்கி செயல்படுது. குழல் பெருக்கி, ஒலிபெருக்கி, குழல் நாதஸ்வரம். நாதஸ்வரத்தில் எங்கே இருக்கும், அங்கே பெருசாக தான் இருக்கும். நான் ஒரு சவுண்டு தான் கொடுப்போம், அது அங்கங்கே பட்டு 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 இந்த ஒரு சவுண்டு நிறையா உருவாகி ஒரு இடத்துல குவிக்கும். அதான் தாரை தப்பட்டை எல்லாமே. தப்பட்டெல்லாம் இல்லை, இதெல்லாம். இக்கருவிகள் ஒரு குழாயினை தொடர்ந்து ஒரு கூம்பு வடிவ அமைப்பானது ஒளியை பெருக்கமடைய செய்து கேட்பவரை நோக்கி முன்னேறி செல்லுது. அந்த பைப் இருக்குல்ல, பைப்பில் அங்கங்கே பட்டு போட்டானா அவன் நிறையா ஒரு இடத்துல குவிக்கும். இப்படி நான் எழுப்பினது ஒரு ஒளி, அங்கங்கே பட்டு 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 நிறைய ஒளியை உருவாக்கி ஒரு இடத்துல குவிக்கும். சத்தம் நிறையா கேட்கும். அவ்வளோதான். இதுக்கு பேர் என்னது, பலமுறை எதிரொலிப்பு. ரிவர்பரேஷனா ஒரே நிமிஷம் இங்கிலீஷ் வார்த்தையை பார்த்துடலாம். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, எக்கோ, யூசஸ் ஆஃப் மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன். எக்கோ என்ன மாற்றி போட்டு வச்சுருக்கீங்க. ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு தான் இது எக்கோ. அதில் பன்முக மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன். இதெல்லாம் இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எதிரொலித்தல், எதிரொலி. சரி, ரைட்டு, ஓகே. இதுவும் எக்கோ தான். இது ஒலி எதிரொலித்தல் தான். இது வந்து எக்கோன்னு சொல்கிறான். செவுத்தில் போட்டு நமக்கே கேட்குதுல, அது எக்கோ. இது இசைக்கருவிகள், அந்த கூம்பு வடிவத்தில் இருக்க இசைக்கருவி, ஸ்பீக்கரு, இதெல்லாம் பன்முக எதிரொலிப்பு, அதாவது பலமுறை எதிரொலிப்பு. இங்கிலீஷில் என்னது, மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன். மல்டிபிள். நீங்கள் வீடியோவே பார்த்துட்டு வர மாதிரி இருந்ததுனாக்கா முதல் நாள் இந்த வீடியோ கொடுத்துட்டு அடுத்த நாள் டெஸ்ட் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வீடியோலாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒன்லி டெஸ்ட்டு வீட்லேயே பார்த்துட்டு வந்துட்டு அந்த மாதிரி. ஸ்டெத்தஸ்கோப் அங்கே இல்லைம்மா, கிளாஸே நடத்தாமல் வீடியோ மட்டும் கொடுத்துட்டு அடுத்த நாள் டெஸ்ட்டு வச்சு டெஸ்ட்டு மட்டும் நீ வீட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி. கேட்கணும், பண்ண நோட் பண்ணி வச்சுட்டு வந்து கேட்கணும் சின்சியராக. சார் இந்த இடத்துல இது புரியலை அப்படின்ட்டு. அடுத்த நாள் டெஸ்ட் வைக்கிறோம்ல, அதில் வச்சு அப்படி. அது வைக்கலாம், டெஸ்ட்லாம் இருக்குது ஏகப்பட்டது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? ஆமாம், அது விடுங்க, அதெல்லாம் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், அதை பற்றி பயப்படாதீங்க. இதய துடிப்பளவி, டைம் வேணும்ல, கொஷின் நான் இதாக செட் பண்ணலாம் சூப்பராக. இதய துடிப்பளவி, ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தோஸ்கோப் 2 மணி நேரம் ஒரு ரூமில் வச்சு அடைச்சிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்கள 5 கொஸ்டின் எடுப்பாங்க 2 மணி நேரத்தில். டீலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் போயிடும். எத்தனை கொஸ்டின் எடுப்பாங்க? 5 கொஸ்டின். உங்களுக்கு அப்படி தான் செட் பண்ணுவாங்க கொஸ்டின். புரியுதா? அதோட நிற்காது,
அடுத்து ஸ்க்ரூட்டினேஷன் கமிட்டின்னு அங்கே போகும். இந்த 5 கொஷின் அவர்கிட்ட போகும். அவர் உட்காந்து வேலிடா இந்த ஆப்ஷனில் ஓகேவான்னு செக் பண்ணுவார். தேவையில்லாமல் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவார். இது மாதிரி 50 பேர் செட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்கிறேன். இப்போ ஜாகிரஃபியில் 10 கொஸ்டின் வேணும்னாக்கா ஒரு ஆளை 10 கொஸ்டினுக்கு உட்கார வைப்பாங்க. காலையில் ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன், 4 மணி நேரம். எத்தனை கொஸ்டினுக்கு? அதனால தான் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் கொஸ்டின். அந்த மாதிரி எடுக்கணுன்னா சொல்கிறேன். இந்த புக்கில் கிடக்கலாம் சும்மா பேருக்கு எடுத்து கொடுக்குறானுங்க. எல்லாம் வருதா? எல்லாம் வராது. நான் ஏன்னா நிறையா நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. அடிச்சு விடலாம். அடுத்து ஸ்டெத்தஸ்கோப். ஆமாம், அதுக்கு தான் அங்கே ஸ்க்ரூட்டினேஷன் கமிட்டிக்கு போகும். அங்கே போனதுக்கப்புறம் போர்டுக்கு போகும். அங்கே 5 கொஸ்டின் வேணால் அவன்ட்டு 50 கொஸ்டின் இருக்கும். அதுலேருந்து 5 கொஸ்டின் எடுப்பான். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. சரியா? ஆமாம். இதய துடிப்பளவி ஸ்டெத்தஸ்கோப் இருக்குல்ல, எது அதுவும் இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் தான். பன்முக எதிரொலிப்பு. அங்கங்கே பட்டு ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா ஹார்ட் பீட் வச்சு கேட்டிங்கன்னா கேட்காது. அது ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்துருக்கீங்களா? காதில் ஹார்ட் பீட் நம்மளாவே கேட்கும். இந்த இதய துடிப்பு அந்த வட்டமாக இருக்குல்ல, நெஞ்சில் வைக்கிறாங்களா, ஒரு சின்ன ஓட்ட வழியாக உள்ளே என்ட்ராகும். அதுக்குள்ளே குழியாக இருக்கும் உள்ளே. அதில் அங்கங்கே பட்டு அப்புறம் அந்த பைப்பு வழியாக வரும். பைப்பில் குவிச்சு தள்ளி விட்டுரும். ஒரு ஹார்ட் பீட்டோட ஒரு சத்தம். ஸ்டெத்தஸ்கோப்பு இருக்குல்ல, நம்ம நெஞ்சில் வைக்கிறாங்களா, அதில் உள்ள குழி மாதிரி இருக்கும். குழி அடி தான் அதுவும். பட்டு உதிர் வலிச்சு என்ன பண்ணும், அந்த ஓட்ட வழியாக அனுப்பி விட்டுரும். அது நம்ம காதுக்கு நல்லா டப் 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 டப்னே நல்லா கேட்கும். கேட்டிருக்கீங்களா ஸ்டெத்தஸ்கோப் வச்சு? யார் கேட்டதில்லை? கேட்டது இல்லையா? நீங்கள் கேட்டது இல்லையா? போய் கேட்டு பாருங்கள். யாராவது டாக்டர்கிட்ட கொடுங்கன்னு வச்சு பாருங்கள். நல்லாவே கேட்கும், சூப்பராக கேட்கும். ஹெவியாக கேட்கும். காது போயிடும், அப்படி தட்டக்கூடாது, மேலும் அறிந்து கொள்ளும். இயர்ஃபோன்ஸ். எது இயர்ஃபோனு? காது வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டோம் காது போயிடும் சீக்கிரம். என் ஃப்ரெண்டுங்க கண் கூட பார்த்துருக்கேன். சார் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் காது நல்லா தான் இருக்குது. என்னடானா ஹெட்ஃபோன் எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டு, ஜூனியர் பையன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, அவனும் அப்படி தான், காது கேட்காது, போச்சு, பட்டாவி ஆகிட்டான். மெட்டிவலி நாடகத்தில் ஒரு வேளை பட்டாவி, அந்த கேரக்டர் ஆகிட்டானுங்க. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. எதிரொலி எக்கோ நம்ம கேட்கணும். ரைட். கண்ணுக்கு பார்த்தோமா, நம்ம ஒரு ஃப்ரேம் ஒரு பொருளை பார்க்குது, கண்ணில் எவ்வளோ நேரம் இருக்கும், நீட்டிப்பு இருக்கும் பார்த்தோமா? பார்வை நேரம், நீட்டிப்பு நேரம்னு ஒன்று பார்த்தோமா? ஒரு செகண்டில் எத்தனையில்? 1000மா? 1000லாம் போகல, 16 பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்னா அவ்வளோ நேரம் தான் இருக்கும் ஒரு செகண்டில். இதான் பார்வை நீட்டிப்பு நேரம்னு பார்த்தோம்மா, ஞாபகம் இருக்கா? அது மாதிரி காதலையும் அதே கதை தான். ஃபஸ்ட்டு இப்போ போய் ஒரு ஒளி படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குறிப்பிட்ட நேரம் அது மட்டும் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இன்னொரு சவுண்டு வந்துச்சுன்னா நமக்கு அது கேட்காது. அதுக்கு பேர் தானே அது அதுக்கு பேர் என்னன்னு தெரில. அது மாதிரி எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒளியோட வேகம் எவ்வளவு? 340 மீட்டர்/செகண்டு. 44 எல்லாம் ஓகே, அதை வச்சுட்டானுங்க. ஒளி மூலத்திலேருந்து சென்று அந்த செவத்தில் எங்கேருந்து பேசுகிறான் அங்கே போய் பட்டு ரிட்டன் வரணும். ஓகேவா? சரி, ரைட். அது மாதிரி நான் அதை இங்கே இதுக்கு எவ்வளோன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு செகண்டில் 10ல் 1 பங்கு நேரம் நம்ம காதில் அந்த ஃபஸ்ட்டு பட்ட ஒளி பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த ஒளி வந்துச்சுனாக்கா, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
நமக்கு அடுத்து வர சவுண்டு கேட்காது. அதனால தான் நமக்கு எக்கோ கேட்கணுன்னாக்கா நமக்கும் நம்ம எக்கோ இங்கேருந்து சவுண்டு எழுப்புறீங்களா, உங்களுக்கும் அந்த ஒளியை திரும்ப அனுப்புதில்ல அந்த பொருளுக்கும் இடையே குறைஞ்சபட்சம் 17 மீட்டர் இருக்கணும். எவ்வளவு? 17 மீட்டர். 17 மீட்டருக்கு அதிகமாக இருந்தால் தான் என்னாகும், அந்த எக்கோவை உங்களால் கேட்க முடியும். இல்லை அப்படின்னாக்கா அது அந்த எக்கோ எதிரொலிச்சு வருதில்ல, அது உங்களை கிராஸ் ஆகி போயிடும். எதுக்குள்ளே? ஒரு செகண்டில் 10ல் 1 பங்கு நேரத்துக்குள்ளே அது கிராஸ் ஆகிடும். ஸோ கேட்காது. அப்போ எக்கோ கேட்கணுன்னாக்கா உங்களுக்கும் அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த பரப்புக்கும் இடையே குறைஞ்சபட்சம் எவ்வளோ தூரம் இருக்கணும்? 17 மீட்டர். ஓகேவா? அது எப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு வாங்க பார்ப்போம் இதை வச்சு. ஆகவே எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் 17 மீட்டருக்கு கேட்பாங்க கொஸ்டின். நீ எதிரொலியை கேட்கணும், நீ கத்துற எதிரொலினா குறைஞ்சபட்சம் உனக்கும் அந்த எதிரொலிப்பு பரப்புக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். காற்றின் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும், அதெல்லாம் வைக்க. இடி முழக்கம். ஒரு இடி இடிச்சதுன்னா என்ன ஆகும்? டப்ப 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 டப்பன்னு கேட்கும். என்ன சார் அப்படின்னாக்கா மேலேருந்து இடினா என்ன சத்தம் தானே, மேலேருந்து ஃபுல்லாக மேகம் இருக்குது, அங்கேருந்து வந்து தரையில் போடும், ரிட்டன் மேலே போகும், அங்கே ரிட்டன் பட்டு திரும்ப தரையில் போடும். இப்படி ரொம்ப நேரத்துக்கு நடக்கும். சவுண்டு ஒரு சவுண்டு தான் விட்டுருக்கோம். பட்டு 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 என்ன ஆகுது? புட்டு 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 புட்டுன்னு கேட்கும். அதுக்கு பேர் என்னது? இடி முழக்கம், ரிவர்பரேஷன் இங்கிலீஷில். ஒரு தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் இருங்க. இதை யோசிச்சுட்டு வாங்க என்னென்னு. இது யோசிச்சுட்டு வந்து சொன்னா தான் புரியும். நீங்கள் நான் இப்போ சொன்னா புரியாது இந்த பாயிண்ட். ஏன் 17 மீட்ரு யார் கண்டுபிடிச்சிட்டு வரீங்கன்னு பார்ப்போம். ஆ ஆ ஆ ரோரிங் ஆஃப் தண்டர். ரோரிங் ஆஃப் தண்டர்ன்றான். என்னது? நீ கேட்குற அளவுக்கு இருக்குது. 20,000 to 20,000 இருக்கும். அப்படி தான் சொல்ல முடியும். அதுதான் நம்ம கேட்கும். அப்படியும் கேட்பாங்க. தெரியாது சார், 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். இதுதான் பதில். அந்தளவுக்கு நம்ம ஆராய்ச்சி செஞ்சுருக்குறோம் இல்லை. கேட்கும், அவ்வளோதான். வேணுன்னே கேட்பாங்க இன்டர்வியூவில் இந்த மாதிரிலாம். யோசிக்கிறியான்னு, இல்லை பயந்துட்டு ஓடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரிவர்பரேஷன். மீயொலி முடிச்சிடலாம், நீங்கள் முடிச்சிடலாம், அவ்வளோதான். எதிர்முழக்கம். இப்போது ஒரு சில ஆளுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்திலலாம் மைக்கெலாம் இல்லையே, மைக்கு ஸ்பீக்கர்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பார்த்தோம்ல பலமுறை எதிரொலிப்பு, அதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கொண்டு போய் குவிக்கும். அப்போ சவுண்டு அதிகமாக கேட்கும். அந்த மாதிரி ஹாலே கட்டுவாங்க. அதனால தான் சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனாக இருக்கும். சர்ச்சுக்குள்ளே நடந்து போகணுன்னா சத்தம் சரட்டு சரட்டுன்னு கேட்கும். அது மாதிரியே கட்டுவானுங்க இங்கே. கொஞ்சம் தான் ஈசா யோகா இருக்கா, அது ஊகமானுங்க. அப்படி பயங்கரமான சக்தி ஊட்டப்பட்டது, அது ஊட்டப்பட்டது, பேண்டெல்லாம் மடித்து விட்டுக்கங்க, சேலையெல்லாம் தூக்கி கட்டிக்கங்க. உரசுனா என்ன ஆகும்? சவுண்டு வரும். மெதுவாக மூச்சு கூட விடக்கூடாது. ஊகம்மா சாமி அது கேட்கும். அது இப்போ நிறுத்தி வச்சுட்டானுங்க, என்னன்னு தெரில. அது உப்பு பொத்துக்குச்சு. அதில் பட்டு பட்டு உப்பு தெரிச்சு வெள்ளை வெள்ளையாயிருச்சு. கதையாக விடுவானுங்க. அது பன்முக இதுதான், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் தான். ஒரு இடத்துல குவிக்கும், அங்கங்கே போய் பட்டு பட்டு நான் குளிக்கும். அதனால் சட்டம் அதிகமாக கேட்கும், சரட்டுன்னு கேட்கும். அதெல்லாம் இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது இதுதான் ஒன்றே. புனிதம் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதுதான் இது. அங்கங்கே பட்டான பன்முக ரிஃப்ளெக்ஷன் நடந்து என்ன பண்ணுவோம், நீ எழுப்பின ஒரு சின்ன சவுண்டு அந்த இதில் பார்த்தாலும் இது ஸ்டெத்தஸ்கோப்லாம் யூஸ். அவன் அந்த அறிவியலை வச்சு என்ன பண்ணுறான், நமக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறான் அவன். நம்மளுங்க என்ன பண்ணுறானுங்க, அதை வச்சு உங்களை ஏமாற்றி பணம் கொள்ளையடிக்க பார்க்குறான். சாமியாருங்களாம், திருட்டு பசங்க. கரெக்டா? அது நீங்களும் கட்டி பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அதனால தான் டூம் உயரமாக இருக்கும். அதுவும் குள்ளையாக இருந்தால் கூட அப்படி கேட்காது.
கேட்டால் இந்த மாதிரி சக்தி ஊட்ட போட்டது, இந்த ஊட்ட போட்டது, அங்கே ரசம் வச்சுருக்கோம், பாயாசம் வச்சுருக்கிறோன்னு கதை விடுவானுங்க. ஒரு சாயும் கிடையாது. இதனால தான் சத்தம் வருது. அப்படி அதெல்லாம் அதுக்கு வேறு அங்கே வெளிநாட்டுக்காரனை 4 பேரை விட்டுருவானுங்க. அவனுக்கு முட்டா போயிலுங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அதுவும் இது எங்கே இது தியானம், இந்த இது வந்துட்டு புத்த மடாலயம் இருக்குல்ல, அங்கே தான் அதை அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டானுங்க. இந்த கடவுள் பேரை சொல்லி தான் இவனுக்கு ஏமாற்றிட்டுறான்னு வந்தவர் தான் புத்தர். அங்கேருந்து காப்பி அடிச்சுட்டு வந்து திரும்ப என்ன பண்ணுறான், கடவுள் பேரை சொல்லி அவங்களை ஏமாற்றிட்டுறானுங்க. நம்ம ஒழுங்காக படிக்காமல் கடைசியில் அங்கே போய் அடிமையாகி சுற்றிக்கிட்டு இருப்பான். வீணாக போகிறோம், என்ன பண்ணுறது போங்க. சரியா? அதான் சொல்கிறேன், தண்ட செலவு, காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் செலவுன்றது. அது நாங்கள் வச்சுட்டு ஆப்பு வச்சுட்டோம், அது எடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ ஆப் எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஆள் நான் எதாவது நடத்துகிறான்ட்டு ஓடி போயிடுறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன், காயத்தோடு தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன், கண்ணு தெரியாமல் தான் இருப்பேன் அப்படின்னாக்க நான் என்னன்னு சொல்கிறது? மீயொலி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் என்னது மீயொலி. வவ்வால், டால்ஃபின்னு, திமிங்கலங்கள், வவ்வால், டால்ஃபின்னு, திமிங்கலம் மீயொலியை பயன்படுத்தி தான் நம்ம இடம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம். மீயொலியின் பயன்கள், நாயெல்லாம் மீயொலியை பயன்படுத்து கேட்கும், அதுக்கு கேட்கும், அதை பயன்படுத்தி அது கண் நல்லா தெரியும், அது ஓடும் ஓடியாரும் அதெல்லாம். ஐயோ, வவ்வால் இருட்டு, அதனால் மீயொலியை பயன்படுத்தி அடித்து ரிட்டன் வந்து அது மாதிரி பண்ணும். அது லைஃப்லலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னு பார்ப்போம். தூய்மையாக்கும் தொழில், உலோகப்பட்டையில் வெடிப்பு இருந்தாக்க அதை கண்டுபிடிக்கிறது. ஏதாவது ஒரு இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்களே வச்சுக்கோங்க, அது நடுவில் ஏதாவது விரிசல் இருந்ததுன்னா கண்டுபிடிப்பாங்க. ஒரு ஸ்கேனருக்குள்ளே அனுப்புவாங்க, அனுப்பும் பொழுது சத்தம் கேட்டுரும். வெடிப்பு இருந்தாக்க அது வழியாக என்ன பண்ணுவோம், உள்ளே பூந்து போயிடும், ரிஃப்ளெக்ட் ஆகி வராது. அப்போ அந்த இடத்துல வெடிப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிடும். அப்போ அதை எடுத்து திரும்ப ஊறிக்கி வேறு பொருள் தயாரிப்பான். அதனால தான் கார்பரேட் கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி வருதுல, குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டி செக் முடித்தா தான் அடுத்து எடுத்துகிட்டு வருவான். இதயத்தின் பல்வேறு பகுதிகள் வந்து அதை தான் மீயொலி வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த கார்டியோகிராம், இதயம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இசிஜி இருக்குல்ல, அது கல்லெல்லாம் உடைக்கலாம். எண்டோஸ்கோப்பி வச்சு உள்ளே அனுப்பி இந்த மீயொலி அனுப்புவாங்க. கிட்னியில் கல் இருக்குல்ல, கிட்னியில் ஏன் கல் ஃபார்ம் ஆகுது, தேவையில்லாத மினரல்ஸ்லாம் எடுத்து யூரின் வழியாக அனுப்பும். சரியா? நம்ம ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னாக்கா கான்சன்ட்ரேட்டட் ஆகி போதுமான தண்ணி இருக்காது, கிட்னியில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம உடம்பு உறிஞ்சிக்கும். அப்போ அந்த கால்சியம்லாம் என்ன ஆகும், கால்சியம் இதெல்லாம் மினரல்ஸ்லாம் அங்கேயே படிஞ்சிரும். பாத்திரத்தில் படிஞ்சிருதுல்ல, அது மாதிரி படிஞ்சிரும். அதுதான் ஸ்டோனு. புரிஞ்சதா? சாப்பிட்ற கல்லெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அது லெட்டினில் போயிடும், அது பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் கேட்பான், எப்படிப்பா கல்லெலாம் ஃபார்ம் ஆகுது, சாப்பாட்டில் கல் இருந்தால் ஃபார்ம் ஆகிக்குமா? அப்படி கிடையாது, இது ரத்தத்தில் இருந்து வர்றது. சரியா? கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் தோணும், ஃபஸ்ட்டு தப்பு தப்பாக தான் புரிஞ்சுக்குவோம், அப்புறம் உண்மையாக என்ன அப்படிங்கிறது தான் இப்போ ஸ்கூல் படிக்கிறோம். இதெல்லாம் அடுத்தது சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான இது. இப்போ கடல் மட்டம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கடல் கடியில், இங்கே கப்பல் போகுது, இங்கே சவுண்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கும். கடல் தண்ணியில் சவுண்டோட வேகம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அது போய் பட்டு 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 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் இந்த இடம் அப்படின்னு தெரியும். இந்த இடம்னா கொஞ்சம் லேட் ஆகும், இந்த இடம்னா சீக்கிரம் வந்துடும். அப்போ கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணுறதுக்கான இது 2D டிவைடட் பை டைம் ஈக்குவல் டு வெலாசிட்டி. ஒளியோட திசைவாக நீர் லெவல்னு நமக்கு தெரியும். சரியா? ஆமாம். 2D எதுக்கு சார்னா, இங்கேருந்து போகிறது ஒரு இது, மேலே வர்றது ஒன்று டைம்.
எவ்வளோ நேரம் ஆச்சு. அப்போ டோட்டலாக 10 செகண்டில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு செகண்டில் எவ்வளோ ட்ராவல் ஆகும்? 340 மீட்டர் ட்ராவல் ஆகும். சும்மா சொல்கிறேன், வளிமண்டலத்தில் அங்கே இன்னும் அதிகமாக இருக்கும். 340. ஓகே, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்னது? சாரி, இன்ட்டு 5 டைம் 10 செகண்டில் தானே வந்துச்சு. சரி, 10 போடுங்க. அப்போ 3400. பாருங்க, 3400. ஓகேவா? அப்போ அது அந்த ஒளி போயிட்டு வந்த தூரம் எவ்வளவு? 3400 மீட்ரு. 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன் சார்னா போனது ஒன்று, வந்தது ஒன்று. ஆழம்னா என்னது? நமக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ எவ்வளோ ஆழம்? 1200 மீட்ரு ஆழம் இந்த இடத்துல. அப்படின்னு நீங்கள் மேலே இது இருக்கும் கம்ப்யூட்டர்லாம். 1700. 1700 அது கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அப்படி தான் கடலோட ஆழத்தெல்லாம் அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அவ்வளோ ஆழத்துக்குலாம் நம்மளால் போக முடியாது. போனால் என்ன ஆயிரும்? வெடி சதறிடுவோம். ஏன்? ஆழம் அதிகரிக்க அழுத்தம், ப்ரெஷர் அதிகரிக்கும். ஓகேவா? ரைட். மின்ஒலி இதயவரை இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். அப்போ அதே டெக்னாலஜிலாம் பட்டு வருதில்ல இலைய. அப்போ ஹார்ட்டில் எங்கெங்கே பள்ளமான இடத்துல கொஞ்சம் லேட் ஆகும். அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிரும். சிஸ்டம் செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. வரைஞ்சி ஹார்ட் எங்கெங்கே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிரும். செவியின் அமைப்பு இதை நேற்றே பார்த்தாச்சு, அதை விட்டுருங்க. அவ்வளோதான். இசை கச்சேரிகளில் ஜால்ரா என்னும் இசை கருவியை இசைக்கும் பொழுது எது அதிர்வடையும்? ஜால்ரா பார்த்துருக்கீங்களா? உலோக தகடு. அது அதிரும். அந்த அதிர்வை வளிமண்டல எடுத்துக்கிட்டு நமக்கு வரும். ஓகே. காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும்? துகள்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் பொழுதா? நகருமா? அதிர்வுகள் நகரும் பொழுது. துகள் நகராது. பார்த்தோம். அதிர்வு தானே. அதிர்வுனா இந்த துகள் முன்னாடி போயிட்டு அந்த அதிர்வு அதுக்கிட்ட கொடுத்துரும். ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? என்னங்க சொல்கிறான்? சாதாரண செவி கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனிலா? என்ன சொல்கிறீங்க? சரி, வெற்றிடம். அதான் ஏதோ சொல்ல வரானுங்க. வெற்றி இடத்துல பூந்து வந்தால் நம்ம கேட்காது. நார்மல் காது இருக்கிறவனுக்கு வெற்றி இடத்துல பூந்து வந்தால் அது கேட்காது. ஸோ அதை வச்சு அதை போட்டாச்சு. செவி உணர்வு ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும்போது ஏற்படும். அதாவது இந்த ஊடகத்தில் எதில் அங்கே வந்து ஹை ஸ்பீடில் போகும்னு கேட்குறான். அதில் ஹை ஸ்பீடில் போகும். கடல் நீரா? கண்ணாடி தான் டென்சிட்டி அதிகம். மேலே போய் பாருங்கள். சாலிடு. இது கேஸு. சாலிடு. கண்ணாடியில் மேலே போய் பாருங்கள், இருக்கும் பாருங்கள். டேஸில் ஒளியின் வேகமாக பயணிக்கும். இதில் திடப்பொருள் தான் இருக்கிறதுல வேகமாக பயணிக்கும். வாயுக்களோட திரவத்தில் வேகமாக அதிகம். சரியா? திரவத்தோட திரவத்தில் அதிகமாக இருக்கும். மேலே போய் பாருங்கள். வெற்றி இடத்துல என்ன ஆகாது? ஒளி பரவவே பரவாது. ஒளி என்பது டேஸ் அலை, எந்திர அலை, நெட் அலை. எனவே எந்திர அலை அதான். ஏன்னா அங்கே பின்னாடி ரீசன் கொடுத்துட்டான். ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஸ் எனப்படும். அதிர்வெண் ஃப்ரீக்குவென்சி. ஆமாம், அதோட எஸ்ஐ யூனிட் தான் அது ஹெர்ட்ஸு. திடப்பொருளில் ஒளியின் திசை வேகமானது திரவத்தில் உள்ள திசை வேகத்தை விட அதிகம். அதிர்வரும் பொருட்கள் டேஸ் உருவாக்கும், ஒளியை உருவாக்கும். ஒளிச்செறிவானது டேஸின் 2 மடங்கிற்கு நேர்தகவில் இருக்கும். ஒளிச்செறிவு ஒளிச்செறிவுனா அது ஃப்ரீக்குவென்சி தானே? ஒளிச்செறிவு. ஆமாம், ஃப்ரீக்குவென்சி.
உடலில் ஏற்படும் ஒலிகளை அங்கே ஃப்ரீக்குவென்சி போடணும், அதிர்வெண் போடுங்க. உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி ஸ்டெத்தஸ்கோப். ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு டேஸ் என்று பெயர். ரிவர்பரேஷனா? நெட்வொர்க்கிங்கா? நெட்டொலியா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம். தொடர் எதிரொலித்தல். தொடர் எதிரொலித்தல் இல்லைங்க, இங்கிலீஷில் பார்த்துட்றான். வார்த்தையில் அர்த்தம் இருக்குங்க, அங்கங்கே போகிறீங்க. தொடர் எதிரொலிப்பு. ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன். சரியா? ரிப்பீட்டட் டேஷ் என்று பெயர். முழக்கம். என்னது? ஒலி முழக்கம். ரிவர்பரேஷன், ஒலி முழக்கம். இசை கலவை. இருக்கு பேசும். ஒலி நெட்டலை. ஒலி என்னது? நெட்டலை. அழுத்தங்கள். வீச்சு, பெருமடை பயிற்சி. மீயொலி. சரி, இப்போ இந்த 2 பேருக்கு போட்டி வைக்கலாம். இதில் இருந்தது இசைக்கலவை. அழுத்தங்கள். அழுத்தம் அதாவது அது என்னது? கம்ப்ரெஷன். அது நெடுக்கமா? நெடுக்கம். நெடுக்கம் தான் இங்கே போடுறோம். அங்கே நெடுக்கண்டு போட்டு இங்கே அழுத்தங்களும் போட்டு வச்சுருக்கிறான். என்னது சொல்கிறது? ரைட், அவ்வளோதான். இப்படி தான் மேட்ச் த ஃபாலோவிங்லாம் நம்ம எக்ஸாம்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதே பிடிச்சி தொங்கி இருந்தால் மாட்டிக்குவீங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சதை பண்ணிடணும். ஆமாம், டைம் வேஸ்ட் ஆகிரும். இருக்கிறதுல ஈஸி. இந்த மாதிரி பார்க்கணும், ஐயோ மேட்ச் த ஃபாலோவிங் நிறையா இருக்குமா, ஈஸி. இது நீ பயந்ததுனால விட்டுருவேன். சரியா? ரைட், அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இல்லை,